பள்ளத்தில வயக்காடு எனக்கு பங்காளி வேசியோ ஒரு பால முறந்திருந்தா பங்காளிய வென்னிருப்பேன் பாதி நாட்டை வாங்கியிருப்பேன் ஒரு பால முறக்காம நானு பங்காளிய வெள்ளையில என் பாதி ராசியத்தை வாங்கலையே இங்க குட்ட வயக்காடு எனக்கு கொழுந்த நாடு வேசியோ ஒரு குழந்தை பிறக்காம நாங்க குட்ட பிரியில கொழுந்த நார வெள்ளியே நீ குந்த வச்சு அழுட்டு இருந்தா என்ன செய்யற எங்க பாட்டி அப்படி சொல்லிட்டு அழுந்துட்டு இருந்தா உங்க பாட்டி அழுவாள அங்க போய்
முடியல அதுக்குள்ள கிளவி கொண்டு போய் பொறிச்சு விட்டாங்க. என் பெயரை சொன்னேன் அல்லவா? என் பெயர் உனக்கு நுழைந்ததா இல்லையா? நுழையவில்லை. ஏனடா? காது கேட்காதுங்க. எந்த காது? இது இது என் நிலங்கை ஆண்டு வரக்கூடிய 10 தலை 20 கரங்கள் பிடித்த ராவணேஸ்வரன் அறிந்தாயா இல்லையா? சுத்தப்பட்டு வராதாட்டுகிறது. 10 தலை 20 கரம் கொண்ட ராவணேஸ்வரன் சொல்றேன் நானே. ஆமா, பின்னாடி 2 பேரும் தொர்ணுங்கறாங்க. என் பேரை சொன்னா கீழே 7 லோகம், கீழே 7 லோகம், மேலே 7 லோகம், மேலே 7 லோகம், கீழே 14 லோகமும் தென்னிலங்கை ராமணேசன் என்றார். சும்மா கிட்ட தட்டுங்க. மேலே 7 லோகம், மேலே 7 லோகம், கீழே கீழே 7 லோகம், ஆக மொத்தம் 14 லோகமும். கீழே 14 லோகமும் என் பெயரை கேட்டா கேட்டா அந்த ரெண்டு சராசரம் எல்லாம் கிட்ட நடுங்கும். அந்த 2 சராசரமெல்லாம் கிட்டு நடுங்கு. என்னுடைய பேரையும் புகழையும் கேட்டான்னு சொல்றீங்களே, உண்மைதானடா? பேர்பட்ட வீரனை, வீரனை போத மீறி வெளியே வந்தவனை, யாரு? இல்லைங்க, நீயா நானா? வீர புருஷோத்தமனை பெற்றெடுத்த தாய் தந்தைகளை யாரு? என்னை என்னிடத்தானே என் மாதாவிதா யாருங்க? என் தைரியங்கள் யாருங்க? ஓயா யாருங்க? ஐயா மகிழேந்தா. ஓட்டு ஓட்டு. அடி ரசையொடு ஏந்தெடுத்தான், என்னை ஏந்தெடுத்தான். அடி கை காட்டி ஏந்தெடுத்தான், என்னை அன்புமாரே. ஆமா, இங்கே பந்தத்தோடு ஏந்தெடுத்தான், ஏந்தெடுத்தான். இப்பேற்பட்ட மாவீரனை பெற்றெடுத்த மாதா பிதா தாய் தந்தைகளை யாரு கமலா சரி என் தாய் தாயோ கைகாசி தாயோ
கைகாசி. உண்மைதான். தந்தையார் பத்திரமாக ஐயா வஜ்ரபாகுக்கும் கைகாசிக்கும் பிறந்த ராவண மன்னனா இருந்தாலும் போகிறோம். ஐயா உங்களுக்கு திருமணம் ஆனதா? உண்மைதான். நாங்கள் எத்தனை பிள்ளைகள் பிறந்தோம்? பிறந்தது எத்தனை பேர்? யார் யார் பிறந்தோம்? யாரா? சொல்கிறேன்பா. அடி கூட்டி பிறந்தாலோடி கைகாசிக்கு பிறந்த 4 பிள்ளைகள் பிறந்தோம். சுவாமி 4 பேரு பிறந்தம்னு சொல்றீங்க. 3 ஆண் குழந்தை, ஆஹா ஒரே ஒரு பெண் குழந்தை. உண்மைதான். இந்த 3 ஆண் குழந்தைகளை நீங்களோ ராவணன், என் பெயர் ராவணன். மற்ற இருவரும் எனக்கு நேரிடையோ கும்பகர்ணன். கும்பகர்ணன். உண்மைதான். சரிங்க. கும்பகர்ணனுக்கு நேரிடையோ விபூஷணன். அப்புறம் இப்படி 3 ஆண் குழந்தைகள். ராவணன், கும்பகர்ணன், விபூஷணன். ஆமா, ஒரே ஒரு பெண் குழந்தை. ஒரே பெண் குழந்தை. ஆமா, அவ யாருங்க? சூர்பனகை. தங்கையோ சூர்பனகை. உண்மைதான். இப்படி 4 பேரும் 4 பிள்ளைகள் பிறந்து தென்னிலங்கையை சுழத்தோடு வந்திருக்கும் போது நான் வளர்ந்து வாலிபு செய்த பிறகு பிறகு நான் யாரை மலையிட்டு யாரை திருமணம் செய்தீர்கள்? உனக்கு சொல்ல வேண்டுமா? சொல்லலாம், அப்படி நரம்ப வெட்டிட்டு அதே திருமணம்
ஏய் தென்கிழ இலங்கையவே பொற்பிடமா ஆண்டு வரக்கூடிய ஆமா ராவணனா இருந்தாலும் மண்டோதரி மங்கையை திருமணம் செய்து உங்களுக்கும் உன் மனைவிகளுக்கும் எதை குழந்தைகள் உண்டு ஆண் பிள்ளை பிறந்தான் யாரு இந்திரஜித் என்று பெயர் சூட்டினேன் அவனும் இந்திரஜித்து மகனாக என்னை போல ஒரு வீரசூரன் உண்மைதானடா சாமி தென் இலங்கையே ஆண்டு வந்தாலும் எனக்கு எதிரியே கிடையாது எதிரிகளே பேரோடும் புகழோடும் தென்னிலங்கை ஆண்டு வந்தேன் எதிரிகளே இல்லாத சில ஆண்டு காலம் ஆமா தென்னிலங்கைய பொற்பிடமா ஆண்டு கொண்டிருந்தீங்க பிறகு நடந்தது என்ன அப்படி தென்னிலங்கையே என்று குறையவில்லாமல் நான் வாழ்ந்தேனா இல்லை என் வாழ்க்கை விபரீதம் என்ன அதை நினைத்தா எரிமலை எப்படி வெடித்து செதறமோ அது போல் என் உள்ளமெல்லாம் வெடித்து இப்படி கண் கலங்கி இருக்கிறேன் முகமாட்டத்தோடும் மன வருத்தத்தோடு ஏன் இருக்கிறேன் என்ன காரணம் யாரால ஆபத்து இது மாதிரி வந்தது தெரியுமா யாரால இந்த இடிக்கிறதுக்காக எனது தங்க சொப்பனகை வனத்தில் இருக்கும் புதுமையெல்லாம் கண்டு ரசிக்கலாம் அப்படி என்று வன புதுமை பார்க்க போனால் ஒரு நாள் தினத்தில் உன் தங்கை சூர்பனகை ஆமா அங்கு சென்றவுடனே ஒரு அழகான பெண்ணை பார்த்திருக்கிறாள் என் தங்கை வனத்தில் இவ்வளவு ஒரு பேரழகையா அழகியா அரே இப்பேறப்பட்ட அழகி வனத்தில் சென்றிருப்பதா இந்த வனத்தில் இருப்பதா இதே தென்னிலங்கையில் அண்ணனுக்கு அருகிலே சிமாதனத்தில் அமர்ந்திருந்தா விதமாக இருக்கும் தென்னிலங்கையே பிரகாசமாக இருக்கும் ஆமா அப்படி இந்த பெண்ணை தென்னிலங்கை எடுத்து செல்ல வேண்டும் என்று எண்ணும் போது அவர் கணவர் ராமர் ராமபிரான் ஆமா சரி அவர் தம்பி லட்சுமணன் இவர்களும் இருவரும் மறுத்திருக்கிறார்கள் ஏண்டா இந்த வனத்தில் சஞ்சரிக்கிறது நீங்க இப்பேற்பட்ட பேரழகி உனக்கு தேவையா அப்படி என்று அவரிடம் சொல்ல என் அண்ணனுக்கு என்று சொன்னுடனே என் தங்கைகளை அகமணம் செய்து விட்டார் சண்டாளர்கள் ராமனும் லட்சுமணனும் ஆமா அங்கமங்க திரட்டு அகமணம் செய்து விட்டார் சண்டாளர்கள் மூக்கறுத்து மானபங்கம் செய்து விட்டார் உண்மைதான் தென்னிலங்கை ஓடி வந்து அண்ணா இக்கடகத்திற்கு மதிமை பார்க்க போனேன் அங்கே ஒரு பெண் அழகி ஆமா அவளை உன் சிவாதன் அருகில் அமர வைத்தா தென்னிலங்கைக்கு சூரிய ஒளி தேவையில்லை அவ்வளவு ஒரு பிரகாசமாக இருக்கும் அந்த பெண்ணை அழைத்து கொள்ளலாம் என்னும் போது அவர் கணவனா அதை சொன்னுடனே என்னை மூக்கை அரித்து அகமானம் செய்து விட்டார் அங்கத்துகளை அரித்து அகமானம் செய்து விட்டார்கள் இருவர்களும் அப்படின்னு சொல்ல ஏண்டா யார் தங்கை இவள் எப்படி அகமானம் செய்யலாம்
அந்த பெண் அங்கிருந்தாதானே இவளுக்கு ஆணுவோம் அதிகம். அப்படி என்று அந்த சீதையை இடத்திலே இருந்து நிலத்தோடு பேர்த்து தென்னிலக்கு கொண்டு வந்த எதற்காக என் தங்கையை அகமானம் செய்தவர்களை நாமளும் அகமானம் செய்ய வேண்டும், பலிக்கு பலி வாங்க வேண்டும். அப்படி என்று நிலத்தோடு பேர்த்து அந்த வனத்தில் இருந்த அந்த சீதையை அசோக வனத்தில் உணர்ந்து சிறவைத்து சிறவைத்து வளர்த்தா அனுமான் தென்னிலங்கை வந்து தூதாக வந்தான். ஐயா ராவணரே, இது ராமர் மனைவி சீதை, மற்றொரு மனைவி சிறையெடுத்து வந்து மாபெரும் குற்றம். அதனால் நீங்களே கொண்டு ஒப்படைத்து விடுங்கள் என்று அந்த அனுமான் சொன்ன. ஏண்டா இவன் யாரு? இவனே ஒரு குரங்கு மகன். ஆமா, இவன் வந்து நமக்கு அறிகுறி சொல்வதா? அப்படி என்று என் அருகில் இருந்த மந்திரிமாரெல்லாம் அந்த அனுமானுக்கு வாயிலே தீட்டார்கள். வாயிலே பந்தத்தை சுத்தி பத்த வச்சு விட்டார்கள். ஆமா, சரி. யாருக்கு சரி சமமாக அமர்ந்து யாருக்கு நான் புத்தி சொல்றேன் அப்படி என்று அகமனம் செய்த உடனே அந்த ஒரு குரங்கு தென் இலங்கையை கரிகரி ஆக்கி விட்டது. தென் இலங்கையை தீப்பற்றி எரிந்தது. உண்மைதான். அப்பொழுது என் தம்பி விபூஜன் வந்து வேண்டாமனா ஒரு பெண்ணை செய்திருப்பது மாபெரும் குற்றம் என்று புத்தி சொன்னான். ஏண்டா நீ புத்தி சொல்லி கேட்பனும் அப்படி என்று தென் இலங்கையை விட்டு அவனும் துரத்தி விட்டு அவனையும் துரத்தி விட்டு. உண்மைதான். அதானா சீதையை சிறை எடுத்து காரணத்தான் அந்த ராம லட்சுமணி இருவரும் வந்து இங்க என்ன நடந்தது தெரியுமா? ஐயா, அப்பொழுது யார் ராவண லட்சுமணும் சீதையை சிறையெடுத்து ராமர் லட்சுமணும் என்னிடம் சண்டை சமர்ப்போர் செய்ய வந்தார்கள். சரி. இருவர்களும் மானிட பசங்க, இருவரும் மானிட பசங்க. ஆமா, நான் தென்னிலங்கை 10 தலை 20 கரங்கள் பிடித்த ராவணேசன். எனக்கு படைகள் எப்படி? மூலமலத்தேனை. உங்களுக்கு படைகளும் மூல பலசாடை. உண்மைதான். எந்த பக்கம் திரும்பினாலும் படை பட்டாளங்கள். மூளைக்கு மூளை எந்த பக்கம் திரும்பினாலும் படைகள். ஆமா, சூழ்ந்து நிற்கும். சூழ்ந்து நிற்கும். யானைப்படை, குதிரைப்படை, ஒட்டகப்படை, கரப்படை, இப்படி படை. உண்மைதான். அநேக படை வீரர்கள். ராவண சுத்தியும் ஆமா படைகள், படை பட்டாளங்கள் யாராலமாக இருக்கும். இந்த இரு பசங்க என்ற மூங்க தப்பைய வில்லா வளைச்சி தோல்ல மாட்டிக்கிட்டு அந்த சண்டை சமர்ப்போர் செய்தா இந்த ராவணனை வெல்ல முடியுமா? இல்லை கொல்லதான் முடியுமா? அப்படி என்று அவரிடத்திலே நானும் நேருக்கு நேராக படைபட்டாளர்கள் என்று சண்டைகள் செய்தோம். நீங்களும் அந்த ராவணனும் சேர்ந்து சண்டைகள் செய்தீர்கள். செய்யும் போது ராமர் கைபணத்தா என் முழபலஞ்சனை எல்லாம் மாந்து மனது போய்விட்டார்கள். பாவம் 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 பாவம். என் மூளை பலஞ்சனைகள் விளைந்தால் என்ன? என் தம்பி யாரு? கும்பகர்ணன். இளைய தம்பி. உண்மைதான். 6 மாத காலம் தூங்கி கொண்டிருப்பான். சரி. யாரு? கும்பகர்ணன். உண்மைதான். 6 மாத காலம் கண் முழித்திருப்பான். 6 மாதம் படுத்தா எந்திரிக்கிறதுல தூங்கிட்டே இருப்பாரு. ஆமா, 6 மாதம். ஆமா, தூக்கமே இல்ல. உண்மைதானடா. 6 மாசத்துக்கு தூங்கும் போது உன் தம்பிக்கு பசி எடுக்காது. உண்மைதான். உறக்கம் இருக்கும் போது பசி இருக்காது. கொண்டாட்டி
யாருமே இல்ல. ஆமா அவன்தெல்லாம் மதிப்பதில்லை சொல்லுவதில்லை. நீ பேள மாட்டான். அதுதானே சொல்லிட்டு நானு. இல்ல மலமுன்னே எனக்கு தெரியாது. ஏய், 6 மாத காலம் உறங்கிக் கொண்டிருக்கும் போது நித்திரை மட்டும்தான். தூக்கத்தோட சரி. ஆமா மீண்டும் கண்முழித்தா மீண்டும் 6 மாத காலம் தூங்க மாட்டான். ஓ முடிச்சுக்கிட்டா 6 மாசத்துக்கும் சேர்த்து ஒட்டுக்கா சோறு தின்னு போறது. ஆமா 6 மாசம் சாப்பிட்டு இருப்பான். 6 மாசம் கண் முழிச்சிருப்பான். 6 மாசம் உறங்கிக் கொண்டிருப்பான். அவனை வெல்ல அகிலத்தில் யாரும் இல்லை என்று மனக்கோட்டை கட்டியிருந்தனா. பழஞ்சாலியா? உண்மைதான். சரி. இந்த ராம பசங்க படை பட்டாளத்தெல்லாம் படித்த உடனே என் தம்பி ஒருவன் இருந்தான், இருவரையும் கொன்றுவான் என்று சொல்லி என் தம்பி 6 மாதம் எழுந்திருப்பான். அவன் 6 மாதம் முடியும் காலம் முன்னே என் தம்பியை தட்டி எழுப்பிடுவான். ஈட்டி 6 மாசம் தூங்கிக்கிட்டு இருக்கிற தம்பிய இடையிலேயே எழுப்புனேன்னு சொல்றீங்களே. ஈட்டி கம்பு கம்பு ஆயுதம் இது போல் வைத்து அவனை எழுப்பினோம். பாதையில் நித்திரை கலைந்தது. என் தம்பி இது போல் சீதையை சிறையெடுத்து வந்து ராமர் யுத்தத்துக்கு வந்தா என் மூளை பழச்சி அணையெல்லாம் படை பட்டாளம் எல்லாம் மாண்டு மடிந்து போய் விட்டதாடா அப்படின்னு சொன்ன உடனே கவலை வேண்டாமனா, இனி கவலைப்பட வேண்டாம், நான் இருக்க வேணும், ஒருபோது மன வருத்த வேண்டாம் அப்படின்னு சொல்ல அதனால என்ன செய்வதென்று கவலை வேண்டாம் என்று சொல்லி என் தம்பி ராமனிடத்திலே சண்டைக்கு போனான். யாரு? கும்பகர்ணன். உண்மைதான். அவனும் சென்று ராமலட்சுமர் கைவளத்தா என் தம்பி கும்பகர்ணன் ஆண்டு வெடித்து போய்விட்டாரே. பாவம் பாவம் பாவம். அதனால என்ன செய்வது? ஏன் அவனுக்கு இந்த வீரம் எல்லாம் குறைந்து போனது? என்ன காரணம்? ஏன்னா 6 மாதம் உறங்கி எழுந்திருந்தா அவன் வீரமும் அப்படியே இருந்திருக்கும். 6 மாதம் முடியும் முன்னே நித்திரை கலைந்தான் அல்லவா, அவன் வீரம் உச்சபலம் அனைத்தும் குன்றி போய்விட்டதாளா. அதனாலே என் தம்பியும் மடிந்து போனான். விமோசனே, ஒரு பெண்ணை சிறையிருப்பது மாபெரும் குற்றம் என்று எனக்கு புத்தி சொன்ன காரணத்தான் அவனும் அடித்து தென்னிலங்கையை விட்டு முடிக்கிட்டேன். உன் சின்ன தம்பியும் விபூஷணையும் முடிக்கிட்டேன். ஆமா. கும்பகர்ணனும் மடிந்தான். ஆமா. அதனால நீங்க இருப்பது நான் ஒண்டி ஒருவனாக தன்னன் திரும்பிலே நின்று கொண்டிருக்கும் போது கவலா எனக்கும் என் மனைவிக்கு பிறந்தான் அல்லவா, இந்திரா ஜெயித்து ஓடி வந்தான். அப்பா ஏன் கலங்குறீங்க? படைப்பட்டாளமும் உங்கள் தம்பி அநேக வீரரும் ஆண்டு பிடித்தார் என்று சொல்லிதானே கவலைப்படுறேன். நான் ஒருவன் போதும், ராம லட்சுமணை முடித்து தென் இலங்கையை ஆள வைக்க நான் ஒருவனே போதும் அப்படி என்று வீர சபதம் கூறினான். உங்க மகன் இந்திரசித்து. ஆமா. அவன் எப்படி விரும்பினத்தில் வருவாங்கினான்? 14 ஆண்டுகள் உறங்கக்கூடாது. 16 ஆண்டு காலம் தூங்கவே கூடாது. ஆமா. 14 ஆண்டுகளும் சாப்பிடக்கூடாது. உண்மைதான். 14 ஆண்டுகளும் பெண்முகம் இருக்கக்கூடாது. இன்னும் சுகம் இருக்கக்கூடாது. ஆமா. யார் ஒருவன் எப்படி இருக்கிறானோ அவன் கைப்பணத்தால் தான் உயிர் போக வேண்டும் என்று பணத்தை வாங்கி அவன் பேரோடு புகழோடும் வீரத்தோடு வந்து வந்தான். அவனை போல ஒரு வீர சூரன் இவ்வுலகில் யாரும் கிடையாது, யாராலுமே முடியாது. ஆமா. அப்பேறப்பட்ட வீர சூரன் நான் போய் ராமலட்சுமணை மடித்து வருகிறேன் என்று வீர சபதம் கூறியேன் போன பையன். ஐயோ என்ன ஆனான் தெரியுமா? ராமர் தம்பி லக்ஷ்மண் கைவளத்தா என் மகன் இந்திர செய்து அப்பேற்பட்ட வீரத்துடன்
கண்டுபிடித்து போய்விட்டாரே. பாவம் பாவம் பாவம். அநேக வீரர்கள், உடன் பிறந்த தம்பி, நான் பெற்றெடுத்த பிள்ளை, என் படைப்பட்டாலும் அனைத்தும் மாண்டு படித்து போனது. அனைத்து பட்டங்களை இழந்து, அனைத்து படைகளை இழந்து நான் ஒண்டி வருவனாக தன்னன் தலைமையிலே ராவணத்தில் யுத்தம் செய்தேன். அப்போ யுத்தம் செய்திருக்கும் போது என் பின்னாடி பின்பலத்துக்கார இல்ல, யாருமே இல்லை. உண்மைதான். ஒண்டி ஒருவர் ஒண்டி கையில ஆயுதம் இல்லாமல் நிராயுதமணியாக நின்று, கையில் ஆயுதம் இல்லாத, ஆமா, நிலாதமணிய வெறும் மேனியாக நிராயுதமணியாக இருந்த போது அந்த ராவணா நிராயுதமணியத்தில் சண்டை செய்வது ஏ வீரனுக்கு அழகல்ல. அதனால இன்று போய் நாளை படைப்பட்டாளத்தெல்லாம் திரட்டி நாளை விழுந்துடனே இந்த ராமர் யுத்தத்துக்கு வா என்று எனக்கு கெடு கொடுத்து அனுப்பிவிட்டாரே. நிராயுதமணி இருந்த காரணத்தா இன்று போய் நாளை வயந்து கெடு கொடுத்து அனுப்பிவிட்டா. நாளை விழுந்தா இந்த இலங்கை ராவணத்திலே நாளை விழுந்தா ராமர் சண்டைக்கு வருவாரே. பின்பலத்துக்கு ஆள் இல்லாமல் ஒண்டி வருவனாக தன்னன் தனிமையில் இப்படி அழுது கொண்டிருக்கிறேனே. ஆதரவு சொல்ல யாரும் இல்லையே. யாரு? மந்திரியாரே, ஏன் அழுது புலம்புறீங்க? ஏனென்று அழுது கொண்டிருக்கிறேனா? ராமர் நாளை விடிந்தா இந்த ராவணத்தில் யுத்தத்துக்கு வருவா. நான் முண்டி வருவனாக படை வீரர்கள் இல்லாமல், பின்பலத்துக்கு ஆள் இல்லாமல் நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன் என்று ஒண்டி வருவன் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறேன். நான் என்ன செய்வேன்? ஒரு ஆலோசனை செய்யலவோ, ஒரு ஆறுதல் சொல்லவோ. கலைஞர கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டீங்க, சொல்றேன். ஆமா ஐயா, நீ தென்னிலங்கை ஆண்டு வர, பாதாள லங்கை ஆண்டு வரக்கூடிய உன் சின்னாயா புள்ளருக்கால மயில் ராவணை ஜாலம் ஜகஜாலம் கூடு விட்டு கூடு பாயக்கூடிய அநேகமான மோடி வித்தைகள் அனைத்தையும் கற்றவன் அவ இருக்கும் போது நீ ஏன் கவலைப்படுற? இன்றைய தினத்துல அவருக்கு சேனாதிபதி கூட அனுப்பி ஜெயமே உனக்கு உண்டாகும். மந்திரி, இந்த வாசனை இவ்வளவு நேரம் எனக்கு வரல. என் உடன் பிறந்த தம்பி, என் தாயாதி வர்க்கம், வேறுபட்ட ஒரு வீரர் இருக்க இவ்வளவு நேரம் என் புத்தி கேட்டவில்லை. அவன் மந்திர தந்திரம், மாயாஜாலத்தை அனைத்தும் கற்றிருப்பான். அவன் நான் சொன்னா அண்ணன் வார்த்தை மறுவார்த்தை பேசாத என் தம்பி. ராமர் லட்சுமி மடித்து வாடா என்று சொல்லிவிட்டா காற்றிலே சிக்கிய துரும்பு போல் ஓடி ராமர் லட்சுமணி கொன்று மீண்டும் என்னை தென்னிலங்கை அளவிப்பான் என் தம்பி. ஆகையால் உடனடியாக சென்று என் மந்திரி ஆகட்டுங்க நண்பா. மந்திரி, இதோ பாதாளம் சென்று என் தம்பி மயில் ராவணனை அண்ணன் ராவணன் அழைத்தார் என்று அதை சீக்கிரம் அழைத்து வா.